காலையில் 5:30 மணிக்கு ஆரம்பித்தா 150 லாரி போகுதுங்க. நாங்கள் அங்கே தான் சுகாதார கேடாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் கிராமம் நோக்கி வந்திருக்கிறோம். இப்போ கிராமத்துலேயும் எங்களை பொழைக்கிறதுக்கு இல்லாத மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. எல்லாம் குப்பை கொட்டி ரோட்டில் நடக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளே இருந்தாலே அப்படி ஸ்மெல் வருது. நாங்கள் இந்த ஊரை விட்டு ஓடுறதா நாங்கள் எங்கே தான் ஓட முடியும்? நகரில் குப்பை கொட்டி மூடிட்டாங்க. அதுக்கு பக்கத்தில் இருந்து போர் தண்ணி எடுத்துகிட்டு வந்ததுங்க. இந்த அளவுக்கு மோசமாக இருக்குதுங்க. பெட்ரோல் மாதிரி ஆகிருக்குது அங்கே தண்ணி. 2 வீடு தள்ளி எடுத்துக்கிறாங்க. அதுவும் இதே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ காலம்பாளையம் பொங்குவாளை ஊராட்சிங்க இங்கே குப்பை கொட்டிகிட்டு இருக்கிறாங்க. இங்கேயும் நாளடைவில் இப்போ பாதிச்சுட்டு வருதுங்க. பக்கத்தில் இருக்கிற தோட்டத்துலலாம் தண்ணி கலர் மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே இது கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் முன்னாடி பாபுஜி நகரில் இருக்கிறோங்க. இங்கேயும் நிலத்தடி நீர் 120 அடி ஆழம் இருக்குதுங்க. இப்போ அந்த குப்பை கொட்டுற இடம், அந்த குழியில் இவங்க கொட்டிட்டு இப்போ 3 மாதம் ஆச்சுங்க கொட்டுறக்கு ஆரம்பித்து. இப்போ தோட்டத்துலலாம் தண்ணி பாதிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே எங்களுக்கு பாதிக்கிறதுக்கு நாங்கள் இங்கே சுகாதாரமாக இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் 27 வருஷம் ஆச்சுங்க இங்கே வீடு கட்டி வந்து. நல்ல ஏரியா, நல்ல சுகாதாரமாக இருக்கும், நம்மளுக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுன்னு சொல்லி தான் இங்கே வீடு கட்டி வந்தோம். இப்படி நல்லா இருந்த ஏரியாவை இப்படி குப்பை கொட்டி நார் அடித்து எடுத்துகிட்ருக்குறாங்க. நாங்கள் இப்போ இங்கே இதை விட்டுட்டு நான் இங்கே தண்ணி பாதிச்சிருச்சுன்னா நாங்கள் எங்கே போகிறதுங்க? எங்களுக்கு நாங்கள் அங்கே வெயிலெல்லாம் இருக்க முடியாமல், வாடகை கொடுத்து இருக்க முடியாமல் இங்கே வீடு கட்டி வந்தோம். நல்லா இருக்குது அப்படின்ட்டு. இப்போ எங்கள் தண்ணியெல்லாம் இப்படி பாதிச்சுதுன்னா நாங்கள் எங்கே போகிறதுங்க? இடம் யாரும் வாங்க மாட்டாங்க. இப்படி பாதிச்சிருச்சுன்னா இன்னொருத்தர் வாங்குவாங்களா? யாரும் வாங்க மாட்டாங்க. நாங்களும் இந்த இருக்கிற வீட்டை விட்டுட்டு நாங்கள் எங்கே போகிறதுங்க? நாங்களே கஷ்டப்பட்டு இங்கே இருக்கிறோம். 27 வருஷம். இது 2016 ஒருக்கா இப்படி தான் போராட்டம் பண்ணி ஒரு 2 வாரத்துலேயே இது நிறுத்துச்சுங்க. தண்ணி கெடுது. நாங்கள் ரொம்ப போராட்டம் பண்ணி ஒரு 2 வாரத்தில் நிறுத்திட்டாங்க. இது 3 மாதம் ஆச்சு. இது கோர்ட் ஆர்டர் வாங்கியிருக்குது அந்த தம்பி. ஆனால் நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க. மாதக்கணக்காக இப்போ நாங்கள் 1 மாதம் ஆச்சுங்க இது போராட்டம் ஆரம்பித்து. சங்கிலி போராட்டம், உண்ணாவிரத போராட்டம். 7 நாள் அந்த தம்பி ஒன்று சாப்பிடாம பிடிக்காமல் சதீஷுங்கிற தம்பி உண்ணாவிரதம் இருந்தா. அப்படி அதுக்கும் ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை. அதிகாரிகள் எட்டியே பார்க்கல. அப்புறம் நாங்கள் இங்கே 3000 பேர் தான் இருக்கோம். நாங்கள் போனால் பரவாயில்ல, 3 லட்சம் பேர் பொழைச்சா போதுன்னு நினைக்கிறாங்க. இங்கே தான் இடம் காலி இருக்குது. இந்த 3-4 குழி இருக்குதுங்க. அதையெல்லாம் மூடுனா இங்கே இருக்கிறவங்களோட நிலமை ரொம்ப மோசமாயிருங்க. அதுவும் இல்லாமல் இப்போ இங்கே மெயின் ரோட்லேயே எங்கள் வீட்டுக்குள்ளேயெல்லாம் பார்த்திங்கன்னா அளவே இல்லை. ஒரு பச்சை நேரத்தில் அதுவும் இல்லாமல் செவுரெல்லாம் ஒரு பசை மாதிரி ஆகிட்டு இருக்குது. அதையெல்லாம் 2 நாளைக்கு ஒருக்கா சோப்பு தண்ணி போட்டு துடைக்க வேண்டியதாக இருக்குது. நாளைக்கு பூராமே பிள்ளைங்களுக்கு வாந்தி பேதின்னு போயிட்டுருக்குதுங்க. எனக்கு 2 பேத்தி இருக்குது. எல்லாம் இப்போ ரொம்ப அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டுருக்குது. நாளைக்கு அந்த குழந்தைங்களோட நிலைமை எங்கள் காலம் முடியறக்காச்சுன்னு விட்டுறலாங்க. ஆனால் இனி இருக்கிற குழந்தைங்க காலமெல்லாம் எப்படி இங்கே என்ன பண்ணுறது? நாங்கள் இந்த ஊரை விட்டு ஓடுறதா நாங்கள் எங்கே தான் ஓட முடியும்? போன பக்கமெல்லாம் இப்படியே நாங்கள் அங்கே தான் சுகாதார கேடாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் கிராமம் நோக்கி வந்திருக்கிறோம். இப்போ கிராமத்துலேயும் எங்களை பொழைக்கிறதுக்கு இல்லாத மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. எல்லாம் குப்பை கொட்டி ரோட்டில் நடக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளே இருந்தாலே அப்படி ஸ்மெல் வருது. மருத்துவ கழிவு, கோழி அது இதுன்னு எல்லாம் அப்படியே மூக்கை பொத்திட்டு நிற்க வேண்டியதாக இருக்கும். வீடவே சாயந்தரம் காலையில் 5:30 மணிக்கு ஆரம்பித்தா 150 லாரி போகுதுங்க. ஒரு நாளைக்கு உட்காந்து எண்ணியே பார்த்தோம். நாங்கள் நைட்டுக்கு வரைக்கும் 150 லாரி போயிருக்குதுங்க. எங்களால் வீட்டுக்குள்ளேயும் உட்கார முடியல. நாங்கள் எங்கே தான் போகிறது? இனி எங்களுக்கு ஏதோ ஒரு தீர்வு இதுக்கு ஆகணுங்க. இது குப்பை கொட்டுறது முதல்ல அதுக்கு வேறு எதெல்லாம் வழி இருந்ததுன்னா அதையும் செய்யுங்க. நீங்கள் எதுக்கு இங்கே கொண்டாந்து கொட்டிகிட்டு இருக்கிறீங்க? நாளைக்கு எங்கள் புள்ள குட்டியோ நல்லா இருக்க வேண்டாமா? நாளைக்கு எங்கள் புள்ள குட்டியோ நல்லா இருக்க வேண்டாமா?